வணக்கம் நண்பர்களே, நலத்திட்டம் 1 பாகம் 2ற்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் TKP. வீடியோக்குள்ள போகலாம். பூமி நட்பணி மன்றத்துக்காக நான் நன்றி சொல்லுவேன். கதைக்காம வார்த்தை வருது, கதைக்காம இந்த உதவி செஞ்சிருந்தா நன்றி சொல்கிறேன். இதய பூமி நட்பணிமன்றம் தேவையறிந்து சேவை செய்யும் ஆற்றல் மிகு அமைப்பு. புலம்பெயர் தேசத்து பணிகளில் உறைந்து வறுமையில் வாழும் எமது உறவுகளுக்காக உதவிடும் அற்புத பணியை செப்பனவே செய்திடும் சீரான களம் இது. இதய பூமி நட்பணிமன்றத்தின் நலத்திட்டம் 1 2ஆம் பாக பணிகளுக்காக எமது குழுமம் மீண்டும் பரிசங்குளம் நோக்கி சென்றது. பயிர்ச்செய்கைகள் மூலம் தமது வாழ்வாதாரத்தை மேற்கொள்ள முயற்சித்த சிவகணேஷ் குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட நலத்திட்டத்தினை பூரணமாக்கும் முயற்சியில் இறங்கியது இதய பூமி நட்பணி மன்றம். குழாய் கிணறொன்றை அமைத்த நிலையில் அதனை முற்றுமுழுதாக பயன்படுத்தி விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள நீர்த்தாங்கி அமைக்கும் பணியும் தண்ணீர் குழாய் அமைப்புகளையும் நிறுவினோம். நல்லா குட்டு. டேங்க் வைக்கிறதுக்குரிய கான்கிரீட் வேலை ஃபுல்லாகவே செய்து முடிஞ்சுது. அது செய்து முடிக்கிற கிட்டத்தட்ட 1 வீக்கு மேலே எடுத்தது அவங்களுக்கு. டேங்க் வைக்கிறதுக்குரிய தூண்ட கம்ப்ளீட் ஒர்க் முடிஞ்சோடனே அவைக்கு பெரிய சந்தோஷம். அடுத்த டேங்க் வச்சு தர போகிறாங்க, பைப் லைன் செய்ய போகிறாங்கன்னு பெரிய சந்தோஷம். அப்போ அடுத்த உடனடியாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்த பைப் லைன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி பைப் லைன் ஒர்க் கிட்டத்தட்ட 3 டேஸுக்குள்ளே முடிச்சிட்டோம். முடிச்சு டேங்க் எல்லாம் ஏற்றி எல்லாம் பக்காவாக முடிச்சாச்சு. அமைக்கப்பட்ட நீர்த்தாங்கியிலிருந்து தண்ணீர் இறைத்து பரிசீலனை செய்யப்பட்ட போது குழாயிலிருந்து தண்ணீர் மாத்திரமல்லாது சிவகணேஷ் குடும்பத்தின் கண்களிலிருந்தும் ஆனந்த கண்ணீரும் தடையை நினைத்தது. அந்த நொடியில் எமது குழுமம் பெருமிதம் கொண்டது. பெருசங்குளம் ஏரியா சேர்ந்த சசி, அவரோட பேர் சசி. அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 18 குடும்பம் தான் அங்கே இருக்குது. அவைகளுக்கு ஏதாவது உதவி திட்டங்கள் வந்தால் அதை முன்னின்று அதை எடுத்து செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம். அதே மாதிரி இந்த எங்களுடைய நலத்திட்ட 1லையும் அவர் சில விஷயங்களை கதைச்சிருந்தார். வறுமை நிலையில் வாழ்ந்த சிவகணேஷ் குடும்பத்தின் வாழ்வை ஒளிபெறச் செய்ய இதய பூமி நட்பணி மன்றம் மாத்திரமல்லாது இந்த கிராமத்தை சேர்ந்த துடிப்புள்ள இளைஞர்கள் சிலரின் முயற்சிகளும் மதகுருமார்களின் வேண்டுதல்களும். இதய பூமி நட்பணி மன்றத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். சிவகணேஷ் குடும்பத்தாருக்கான அந்த உதவியை செய்ததுக்காக ஒவ்வொரு உறவுகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். உண்மையாக அந்த குடும்பத்தார் மிகவும் வறுமை கோட்டு கீழ்பட்டவர்கள். எல்லாருமே பொம்பளை பிள்ளைங்க, சரியாக கஷ்டப்பட்டவங்க. எல்லாருமே பார்த்துருக்காங்க உதவி செய்கிறதுக்கு. ஆனால் யாருமே ஒரு முன்னெடுத்து வரல. எல்லாம் பார்த்துட்டு போனவங்களை தவிர. ஆனால் இந்த இதய பூமி நட்பமன்றம் பார்த்து ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் போல் எங்களுக்கு இப்படி இந்த குடும்பத்துக்கு உதவி செஞ்சதுக்காக, அதுக்காக பாடுபட்டு அந்த வெளிநாட்டிலேருந்து கஷ்டப்பட்ட ஒவ்வொரு உறவுகளுக்காகவும் இந்த கிராமத்து சார்பாகவும்
நாங்கள் எல்லாருமே சேர்ந்து மனமார நன்றியை செலுத்துகிறோம். பரிசங்குளம் ஏரியாவில் இருக்கிற ஒரு பாஸ்டரால் அங்கே மக்களுக்கான உதவிகளை வந்து வரும் சில உதவிகளை வழங்கி இருக்கிறார். வார உதவி திட்டங்களை வந்து அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்ற ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒரு மனிதர். அவரும் வந்து சில வார்த்தைகளை இதில் எங்களோட பகிர்ந்திருந்தார். இதயபூமி நட்பணி மன்றத்துக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். பரிசங்குளம் என்கிறதான இந்த குட்டி கிராமம், இந்த கிராமத்தில் அநேகர் வறுமைக்கு உட்பட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக இந்த இடத்துல தண்ணி பிரச்சனை அதிகமாகவே இருக்கு. சிவகணேசன் ஐயா அந்த குடும்பத்தில் அவருக்கு இயலாத மாற்றுத்திறனாளியாக அவர் இருக்கிறார். ரொம்பவும் வறுமைக்குட்பட்ட ஜனங்களாக அவங்க இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல நீங்க மனப்பூர்வமாக இதை அறிந்து இதை கேள்விப்பட்டோன்னு இந்த காரியத்தை நீங்க செய்து மிகவும் சிறப்பாக மிகவும் நன்றாக இந்த குழாய் கிணறு அடிச்சு மற்றும் அதுக்குரிய சகல மோட்டார் வசதிகள், தண்ணி வசதிகள், பைப் லைன் வசதிகள் யாவை நீங்க செய்து கொடுத்திருக்கிறபடினால உங்களுக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். மனரம்யமா அதை நீங்க செய்து கொடுத்திருக்கிறபடினால இந்த இதயபூமி நட்பணி மன்றனான ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நிதி பங்களிப்பை செய்த சேவை மெனப்பாங்குள்ள நல்லுள்ளம் பிரித்தானியாவில் வசிக்கும் நாகதீபன் அவர்கள் 250 பவுண்ட்ஸ் வந்து பிரித்தானியாவில் இருக்கிறோம். அப்போ என்னென்னு சொன்னால், முதலாவது நல்ல திட்டமாக ஒரு குழாய் கிணறு ஒன்று அடித்து கொடுத்துருக்கு. இப்போ கிணத்தை மட்டும் அடித்து கொடுக்காம இந்த பைப் வசதிகள் அதெல்லாம் செய்து கிடக்கு. அப்போ அதுக்குரிய வேலைகள் எல்லாம் செய்து கிடக்கு. இதை வந்து தாயகத்தில் வந்து எந்தவித ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் TK பவின் என்று சொல்லி ஒரு யூடியூப் தம்பியரால் வந்து எங்களுக்கு எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் அவர் வந்து இதை செய்து தாரார். அப்போ அவர்கிட்ட சேனலை நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணி அவருக்குரிய ஆதரவையும் கொடுங்க. அதே நேரத்தில் இனிவரும் காலங்களில் என்னென்ன தேவைப்பாடுகள் இருக்குதோ மேலதிகமாக எல்லா மக்களும் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள், இதுகளை பார்க்குறார்கள், எல்லாரும் சேர்ந்து நாங்கள் உதவி செய்ய வேணும். எல்லா பக்கத்தாலையும் செய்யணும். அதே நேரத்தில் இது வந்து நாங்கள் வந்து 250 பவுண்ட்ஸாக நான் அனுப்பியிருந்தேன். அதுக்குரிய வேலை திட்டங்களும் மென்மேலும் நானும் என்னால் என்ற உதவிகளை நானும் செய்து கொண்டிருப்பேன். அதே நேரத்தில் இதை பார்க்குற அனைத்து உலகத்தில் இருக்கிற தமிழ் மக்களும் உங்களால் ஒவ்வொருத்தரும் என்னென்ன உதவிகளை உங்களால் செய்யலுமோ அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. இன்னொன்று தம்பி வந்து ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் இதெல்லாம் செய்து எல்லாம் ஒன்று ஒவ்வொருத்தரை ஆராய்ஞ்சு அவைகளுக்குரிய உண்மையான விவரங்களை எல்லாம் எடுத்து தாங்கள் வந்து எல்லாம் செய்து தருதண்டபடியால் அப்போ எங்களுக்கும் அது நல்லதாகப்பட்டது. அப்போ அதனால் இப்போ நானும் இதில் ஒரு பிரித்தானியாவிலிருந்து ஒரு அங்கத்தவராக இருக்கிறேன். இந்த இதயபூமி நட்பணி மன்ற இதில் இருந்தேன். அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைச்சி நாங்கள் எல்லா நலத்திட்டங்களை நாங்கள் செய்யணுன்றதை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மக்கள் தேவை அறிந்து சேவை செய்யும் கருணை உள்ளம் கொண்ட பிரித்தானியாவில் வசிக்கும் சதாசிவம் கமலநாதன் அவர்களாலும் நிதி வழங்கப்பட்டு இதயபூமி நட்பணி மன்றத்தினால் இச்செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு பூர்த்தியாக்கப்பட்டது. இந்த உதவிக்கு சிவகணேஷ் குடும்பம் மனப்பூர்வமாக நன்றியும் தெரிவித்து அகமகிழ்ந்தனர். இதயபூமி நட்பணி மன்றத்துக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதை விட நாங்கள் எதிர்பார்க்காத வண்ணம் எங்களுக்கு வந்து இப்படி ஒரு உதவியை செய்து முழுமையாக அந்த உதவியை செய்து எங்களுக்கு தந்தமைக்காக நான் நன்றி என் குடும்ப சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கிராமத்து மக்கள் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னென்று சொல்கிறேன்டே தெரியாத ஒரு நிலைமையில் நாங்கள் அப்படி ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் இன்றைக்கு இதை நிறைவை என்னென்று சொல்லி நாங்கள் இதுன்றது ஏதோதானு இல்லாமல் வந்து எல்லாம் செய்து எங்களுக்கு இது ஒரு நல்லபடியாக சிறப்பாக செய்து முடித்தமைக்காக நான் கோடி நன்றி சொல்லிக்கிறேன். அதை விட இந்த வந்து நின்று செய்து எங்களுக்கு முழுமையாக பாடுபட்ட அந்த தம்பிக்கும் நான் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். எல்லாருக்காக நன்றி சொல்லி இவ்வாறான சேவைகளை காணொளியாக பதிவு செய்து
தேவையுடையோர்களை வெளிக்கொணர்ந்து அவர்களின் தேவைகளை முற்றுமுழுதாக உறுதி செய்து சேவை மெனப்பாங்கு உடையவர்கள் மூலம் நிதி சார்ந்த நடவடிக்கைகளை வெளிப்படையாக மேற்கொண்டு அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளப்பெரிய பணிகளில் ஈடுபட்டு வருவதில் டிகேபி தளம் பெருமையும் நன்றியும் கொள்கிறது. அந்த ஏரியாவில் இருக்கிற 18 குடும்பங்கள்லையும் கிட்டத்தட்ட எல்லாரும் வேலைக்கு போயிடுவினோம், கூலி தொழில். அங்கே இருக்கிற மிச்சம் இருக்கிறார்கள் அவ்வளோ பேரும் அந்த அந்த இடத்துக்கு வந்திருந்தினோம். அந்த கிணறு நாங்கள் எல்லாம் செய்து கொடுத்துருக்கிறோம் தெரிஞ்சு அது முழு பேருமே வந்து கதைச்சு தங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பற்றி கதைச்சு அப்படி எல்லாம் வந்து நின்று கூடவே நின்று தங்களோட பிரச்சனைகளை எல்லாம் கதைச்சிட்டு போயிருந்தோம். இன்னும் பல உதவி திட்டங்கள் அந்த ஏரியாவுக்கு நிறைய தேவைப்படுது. இவர் மிகவும் மாற்றுத்திறனாளியாகவும் அந்த குடும்பத்தின் பின்புலம் மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழ் இருந்ததால வந்து நாங்கள் இந்த நிலத்திட்டம் ஒன்றை வந்து வழங்கியிருந்த நாங்கள் அதே நேரத்தில் அதே ஏரியாவுக்குள்ளே நிலத்திட்டம் 2 நிலத்திட்டம் 3 வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது. இன்னும் வந்து நிறைய உதவி திட்டங்கள் பெருசங்குளம் ஏரியாவுக்கு தேவைப்படுது. கண்டிப்பா நாங்கள் தொடர்ந்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, கட்டாயம் செய்வோம் நம்புறோம். புலம்பெயர் தேசத்துல இருக்கிற மக்கள் வந்து இதுக்கு நிச்சயமா இங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு வந்து உதவி செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு சிறிய உதவியா இருந்தாலும் நீங்க செய்தீங்கன்னு சொன்னாவைக்கு அது பெருசா போய் கிடைக்கும். உதவி செய்ய முன்பார்கள் வந்து உதவி செய்யலாம். இதே பூமி நட்பணி மன்றத்தோட இணைஞ்சு இந்த உதவி திட்டங்களை 100% வெளிப்படையாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் நிச்சயமா தொடர்பு கொண்டு கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு உதவி செய்யலாம். இது நிலத்திட்டம் 1 பாகம் 2. இந்த வீடியோ இதோட முடிவடையுது. அவைக்குரிய வாழ்வாதாரத்தை நாங்கள் அமைச்சு கொடுத்துட்டோம். இனி நிலத்திட்டம் 2ல நாங்கள் சந்திக்கலாம். இந்த டிகேபி யூடியூப் சேனல், அதாவது இதே பூமி நட்பணி மன்றத்தோட இணைஞ்சு இந்த உதவி திட்டங்களை செய்யறது மும்முரமா இருக்கிறதால நிறைய பேர் வந்து என்ன பர்சனலா தொடர்பு கொண்டு கதைச்சிருந்தோம், என்ன விஷ் பண்ணியிருந்தோம். உதவி திட்டங்களுக்கான அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கும். உதவி செய்கிறாக்களும் அழைப்பு ஏற்படுத்தணும். எல்லாருக்கும் நன்றி. மக்களுக்கான உதவி திட்டத்தை நாங்கள் தொடர்ந்து செய்யறதுக்கு எப்பவும் தயாராக இருக்கிறோம். ஆதரவு அளிக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். தொடர்ந்தும் என்னுடைய இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து நிற்கிறேன். எல்லாருக்கும் நன்றியை சொல்லி விட வைத்துக் கொள்றேன். நான் உங்கள் டிகேபி.